இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா any number written 3 times side by side அதுவும் ஒன்று இருக்கு. இல்லைன்னா வந்து xyz அப்படின்னு வந்துச்சுன்னா 3 7 11 13 7 11 13 டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று நம்ம வந்து ஒரு நம்பரை ஏதாவது ஒரு நம்பரை 3 டைம் எழுதுனா அந்த நம்பர் வந்து 3 ஆல் டிவைட் ஆகும், 37 டிவைட் ஆகும் ஒரு ரூல் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னா ஒரு செட் ஆஃப் நம்பர், ஒரு 6 நம்பர் இருக்குல்ல, ஒரு 2 செட் ஆஃப் நம்பர் இருக்குப்பா. அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 3 பொறுத்தவரை என்ன அப்படின்னா சம் ஆஃப் த நம்பர் டிவிசிபிள் பை 3 இருந்தால் தான் 3 ஆல் டிவைட் ஆகும். அந்த ரூல் நமக்கு தெரியும். அப்போ இங்கே 3 4 5, அப்போ 5 10 15 20 25 30 35 கூட்டினா என்ன தான் வருது? 8 தான் வருது. 3 ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஆன்சர் டி கிடையாது, ஆன்சர் சி கிடையாது. இதில் நாட்டுன்னு இருக்குது, இதில் வந்து நெய்தர்ன்னு இருக்குது. அப்போ 2ல் 1 வரலாம். இப்போ 11 உண்டா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து மாறும். நான் அந்த செட் ஆஃப் 6 நம்பர் எடுத்துக்கிறேன். என்னன்னா ஒரு ரூல் இருக்குது, ஒரு நம்பர் இல்லை வந்து ஒரு செட்டு ரிப்பீட் ஆச்சு 6 டிஜிட் இருக்குன்னா அது 11 ஆல் டிவைட் ஆகும். ஏன் அப்படின்னா 3 11 11 3 11 11 இப்படி ஒரு செட்டு இருக்குன்னா கவனிங்க, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கரெக்டாக 3 1 1, இங்கே 3 1 1. ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூலை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ஆட் பொசிஷன் ஈவன் பொசிஷன் டிஃபரன்ஸ் வந்து 0 ஆர் 11 வரணும். ஸோ இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்போது இந்த 6 நம்பர் டிவைட் ஆகும், இந்த 6 டிவைட் ஆகும், இந்த 6 டிவைட் ஆகும். ஆனால் ஃபைனலி இங்கே ஒரு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு செட்டு தனியாக டிவைட் ஆகாது. அதனால இதில் ரிமைண்டர் இருக்கும். ஸோ தட் 7ஆலையும் மீன்ஸ் 11ஆலையும் டிவைட் ஆகாது, 3ஆலையும் டிவைட் ஆகாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகே.